திரு ஜாக்சன் புதுவை, திரு பாவனன் பெங்களூர், திரு நா மோகன்ராஜ் புதுச்சேரி, திரு மு நடராசன் புதுச்சேரி, திரு வசீகரன் தேனாப்பேட்டை, திரு செல்ல கணபதி கோவை, திரு பாலநடராஜன் கோணாப்பட்டு, திரு கோமா கோதண்டம் ராஜபாளையம், திரு எஸ் குலசேகரன் வேலூர், திருமதி வ விஜயலட்சுமி புதுவை. திரு ரமண ராஜசேகர் காரைக்குடி, திரு நா ஆறுமுகம் புதுச்சேரி, முனைவர் சு ஆ வெங்கட சுப்பராய நாயக்கர் புதுவை, திரு வெற்றி பேரொளி சென்னை, ஐயா வெற்றி பேரொளிக்கு பதில் ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க பொன்னியின் செல்வன் ஐயா வாங்கிக்கிறேன். திரு ஞா நெல்சன் உடுமலைப்பேட்டை, செல்வி ரா ஹேமபிரியா, திரு மு முருகேஷ் வந்தவாசி, திரு சோமா சேராசன் கோவை, பார்த்தேன் முனைவர் தேவி நாச்சியப்பன் காரைக்குடி, ஓவியர் கருத்துப்பட
கோவை நூலாசிரியர், கவிஞர், ஆசிரியர் திரு நா. அருள்ஜோதியன் ஐயா அவர்கள் உரையாற்ற வருகிறார். இணையற்ற பெற்றோர்களின் பாதங்களை வணங்கி பாரதி பல்கலை பேரவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐம்பெரு விழாவிலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள், குழந்தை கவிஞர் திரு அழவல்லியப்பா அவர்களுடைய குடும்பத்தினர், நா. ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்த விழாவின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி பல்கலை பேரவை நிறுவனர் ஓவிய ரத்னா திரு பாரதிவாணர் சிவா அவர்கள், அவர்தம் குடும்பத்தினர், அவையிலே நிறைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரமிப்பு, இந்த சொல்தான் என் மனதிலே இப்பொழுது ஊசலாடுகிறது. இந்த நொடி உண்மைதானா என்று என் மனம் என்னை கேட்டுக்கொள்கிறது. ஒரு படைப்பாளனாக, ஒரு கவிஞனாக மட்டுமே விழிந்து கொண்டிருந்த நான் ஒரு ஓவிய நூல், அதுவும் என்னுடைய முதல் நூலை வெளியிடுகின்ற வாய்ப்பு பாரதிவாணர் சிவா ஐயா அவர்களினுடைய முயற்சியினால், அவர் வழங்கிய வாய்ப்பினால் தான் எனக்கு வாய்க்கப்பட்டது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாரதிவாணர் சிவா அவர்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் முழுமையான ஒரு பல்கலைக்கழகம். அவருடைய உழைப்பை பார்த்தாலே நமக்கு உற்சாகம் முற்றிக்கொண்டு நாம் எல்லோரும் சுறுசுறுப்பான படைப்பாளிகளாக மாறிவிடுவோம். அவருடைய வழிகாட்டுதலிலே இன்று இங்கே ஒரு நூல் வெளியீட்டாளராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான தருணத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு நூலை, ஒரு சிற்றிதழை நடத்தி வருவது என்பது மிகப்பெரிய சாதனை என்பதை அனைத்து பெருமக்களும் இங்கே தங்களுடைய உரையிலே தெரிவித்தார்கள். இந்த பாரதி பல்கலை பேரவை எத்தனையோ பேரை படைப்பாளிகளாக உலகிற்கு அறிமுகம் செய்து வளர்த்தெடுத்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் முழு மூச்சாக அவருக்கு உறுதுணையாக இருந்து, ஒரு ஏணியாக இருந்து இலக்கிய உலகத்திலே பல்வேறு நபர்களை படைப்பாளர்களாக, கவிஞர்களாக, கட்டுரையாளர்களாக, ஓவியர்களாக, சிந்தனையாளர்களாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தருணத்திலே நான் மீண்டும் நினைத்து பார்ப்பது வாய்ப்பு. இந்த வாய்ப்பு என்பது எல்லோர் வாழ்விலுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. அவ்வப்பொழுது அந்த வாய்ப்பினை எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கிறது. ஒரு கவிஞனாக என்னுடைய கவிதைகளை வெளியிட்டு வந்த திரு பாரதிவாணர் சிவா ஐயா அவர்களிடம் என்னுடைய ஓவியமும் நான் புதுவை பாரதியில் வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா என்று கூறினேன். அதற்கு ஐயா அவர்கள் என்னுடைய பத்திரிகையிலே கருத்து படம், கார்ட்டூன் இது வெளிவர வேண்டும் என்று நான் மிகவும் மனதிலே ஆழமாக ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் அதை செய்ய எனக்கு கால அவகாசம் இல்லை. நீங்கள் அதை வேண்டுமானால் முயற்சி எடுத்து பாருங்கள் என்று சொன்னார். அந்த வாய்ப்பினை நான் ஒரு அடிப்படையிலே ஓவிய நுட்பங்கள் தெரியாதவனாக இருந்த பொழுதும் என்னுடைய முயற்சியால் சிறு வயதிலிருந்து நான் பெற்ற பயிற்சியினால் அதை முயன்று பார்த்தேன். மிக அருமையான அவருடைய வழிகாட்டுதலோடு இன்று 100வது கருத்து படம் நிறைவுற்று அது தொகுக்கப்பட்டு நூலாக வெளிவந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் என்னுடைய வாழ்விலே. அதே போல இந்த நிலையை நான் இங்கே நின்று கொண்டிருப்பதற்கு என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய மனைவி, என் மகள், என்னுடைய நண்பர்கள் அனைவரும் எனக்கு இந்த படைப்பாக்கத்திலே கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் என்னை இங்கு வரை கொண்டு வந்து நினைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை மிக அற்புதமாக இந்த மேடையிலே எனக்காக வெளியிட்டு தந்த பேராசிரியர் பெருந்தகை அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
இந்த நூலுக்கு மிக நுட்பமாக இந்த படங்களை எல்லாம் ஆய்வு செய்து மிக அருமையான ஒரு நடுநிலையோடு தன்னுடைய அணிந்துரையை வழங்கிய திரு ஓவிய கலைமாமணி அன்பழகன் ஓவியர் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை அற்புதமாக வடிவமைத்த SY கிரியேட்டர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மிக அருமையான நூலாக்கி அச்சிட்டு வெளியிட்டு கொடுத்த அகனி பதிப்பகத்தார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என்னுடைய உயர்வையை கண்டு என்னுடைய பெருமைகளை மேலும் பாராட்டும் விதமாக இங்கே எனக்காக வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் திரு ரவிச்சந்திரன், என்னுடைய மாமா, என்னுடைய தங்கை, என்னுடைய குடும்பத்தினர், என் மனைவி, என் மகள், மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காரைக்காலில் இருந்து இங்கே எனக்காக என் பால் கொண்ட அன்பின் பால் வருகை தந்திருக்கக்கூடிய மேனாள் முதன்மை கல்வி அதிகாரி திரு ராஜசேகரன் அண்ணன் அவர்களையும் அண்ணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சொன்னாம்பிகை ஆசிரியை நண்பர் நமசிவாயம், சகோதரர் பெருமாள், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய இல்வாழ்க்கையை துவங்கியிருந்த என் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. புதுவை பாரதி சின்னஞ்சிறு மலர் ஓவிய படைப்புகளுக்காக இளம் ஓவியர்கள் பரிசு பெற இருக்கிறார்கள். எஸ் அரவிந்த் மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ் அரவிந்த், பிரேம்குமார், மு மௌலீஸ்வரன், இரா வைஷ்ணவி, மு நிவேதிதா, தரன், சா சேதுலட்சுமி, சாய் விஜயவேல், ஆரா சாய் பிரபா, சாய் விஷாலி, ந விஸ்வா, ஆர் ஸ்ரீ சாய்ராம், பா வருணன், தர்ஷினி, ஆஷ்ரிதா,
இரா கார்த்திகா, நா விஷ்வா. பாரதி ஓவிய பயிற்சி மையத்தில் ஓராண்டு ஈராண்டு பயிற்சி முடிந்த மாணவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். அதனை பேராசிரியர் ச. நசீமா பானு அவர்கள் வழங்குவார்கள். மகதி ரத்னா மழலையர், மகதி ரத்னா மழலையர், சாஷா ராஜாராமன் மழலையர், சாஷா ராஜாராமன் மழலையர், அவந்திகா மழலையர், ரியா மழலையர், ரியா மழலையர், ரிஷிகேஷ் மழலையர், ஷிவ் சித்தார்த் மழலையர், ஷிவ் சித்தார்த் மழலையர், யஷ்வந்தன் மழலையர், சு நவீனா மழலையர், பி சச்சின் மழலையர், பி அருண்மித்ரன் மழலையர், டி அனன்யா மழலையர், ஆ லோகஸ்ரீ மழலையர், லோகஸ்ரீ மழலையர், லேகாஸ்ரீ மழலையர், சிவசாட்சினி மழலையர், க பரிமளம் இளஞ்சிறுவர், திருச்செல்வன் இளஞ்சிறுவர்,
அனைவரையும் மாணவர்களுக்கு கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்ரிதா இளஞ்சிறுவர், சர்வேஷ் இளஞ்சிறுவர், சந்தீப் இளஞ்சிறுவர், ஹாரிஷ் இளஞ்சிறுவர், தேவ்குமார் இளஞ்சிறுவர், ஸ்ரீ சாய்ராம் இளஞ்சிறுவர், டி அபினவ் இளஞ்சிறுவர், கு ரித்திக் இளஞ்சிறுவர், அபினவ் இளஞ்சிறுவர், சூர்யா இளஞ்சிறுவர், சாம் நியோன் இளஞ்சிறுவர், யோவன் நெல்சன் இளஞ்சிறுவர், மௌலீஸ்வரன் மௌலீஸ்வரன் இளநிலை, டி அஃப்ரீனா இளநிலை, சஞ்சய் இளநிலை, ஹரிணி இளநிலை, கிருஷ்ணராஜ் இளநிலை, கார்த்திகா இளநிலை,
தீபிகா இளநிலை, வேதிகா இளநிலை, கி ஆஃபியா இளநிலை, ந விஷ்வா முதுநிலை, சிறுகதைக்காக பரிசு பெற இருக்கும் திருமதி மாலதி ராமலிங்கம் அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிதைக்காக வீரர் பழனி ஐயா அவர்களை பரிசு பெறுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். சின்னஞ்சிறு மலர் படைப்புக்காக ஜாக்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் புதுவை பாரதி அஞ்சல் உதவியை ஆற்றுபவர் பா. தேவராஜ் ரெடியார்பாளையம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி வரலட்சுமி அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. விழா சிறப்புக்கு உதவியவர்களுக்கு பாராட்டு உடற்கல்வி ஆசிரியர் சி. பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நளினி அவர்களின் ஒரு சிறப்பு செயல்படுகிறது. நிழல் பட நிபுணர் அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒலிபெருக்கி பணிகளை சிறப்பாக கவனிக்கும் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முரளி சார், நீங்க இல்ல சார், நீங்க அப்புறம் சார். சரி வாங்க, பத்திரிகையாளர் முரளி வாங்க. வாங்க வாங்க வாங்க. பத்திரிகையாளர் முரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க. அக்கா தமிழ்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓவிய பயிற்சி மைய உதவி பணியாளர்கள் புவனேஸ்வரி அவர்களையும் லட்சுமி தேவி அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பாக்கிட்ட உங்களை அனுப்பிடுங்க நாளை. நூல் விற்பனையக உதவியாளர் தர்ஷினி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தர்ஷினி ஹேமபிரியா, நிகழ்ச்சி நெறியாளரை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியை நிவேதிதா, ஐயா சிறுகதை எழுத்தாளர் ராஜேஸ்வரி சிறுகதை எழுத்தாளர் ராஜேஸ்வரி அவங்களை கௌரவப்படுத்தும். பாரதி செல்வர் விருது பெற்ற விருதாளர்
அப்படியே போட்டுருங்க போட்டுருங்க சரி போட்டுருங்க. இங்கே வாங்க சார், இல்லை வாங்க அப்படியே இருங்க சார், மறக்காதீங்க சார், சார் மறக்காதீங்க. யாரும் ஒரு துண்டு வச்சுட்டு போயிட்டீங்க. கொஞ்சம் அமைதியா உட்காரலாமே. நீ நிக்கிறவங்களா தயவு செய்து உட்காரலாமே. எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ், ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருமா, தயவு செய்து உட்காருமா. இந்த நிகழ்ச்சி முடிய போகுமா? இன்னும் ஒரு 7 மணிக்கு போயிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருமா? உட்காருமா தம்பிங்களா. நீங்களா இருந்தா எப்படி? இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க 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 மேல வாங்க. உள்ள நீங்க பாருங்க, நீங்க வா.
சார் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. சார் இப்படி வந்துருங்க சார். வீடியோ எடுத்த லைவ் ஓடிட்டு இருக்கு. மாமா கிட்ட நிற்கிறேன். சரி ஐயா கொஞ்சம் வாங்க. அன்பு மழையில் நினைச்சோம். ஓரிரு மணிக்கு ஐயா வாங்க, ஐயா பேராசிரியர் ஐயா அவர்கள் வாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி என்று உள்ள தென்னமிழ் வாழ்க்கையினுடைய ஏற்படுகின்றேன். நிகழ்ச்சியில் தொடங்குவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாரோ அதை போல் முடிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுவர் நம்முடைய பாரதி வாரசுவார். அவர் ஒன்றிரண்டு வார்த்தைகளில் முடிகின்றார். அதை நான் கேட்பதற்கு இல்லை. காரைக்காலிலிருந்து 3.5 மணி நேரம் பயணம் செய்து இங்கே வந்து ஒரு 4 வார்த்தை கூட பேசுறேன்னா இவரெல்லாம் பேராசிரியராக எப்படி இருக்காங்க என்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை, அருமையான நிகழ்ச்சியை இங்கே செய்து காட்டி ஒரு சாதனை படுத்துகிறார் நம்முடைய பாரதி வாரசுவார். இது எல்லாருக்கும் செய்யக்கூடிய செயல் அல்ல. 50 விழா என்று போட்டிருக்கிறார். 50 விழான்னு பாரதி சிறந்தது, நூல் வெளியீடு, படைப்பாளருக்கு பழக்கம் எடுத்தது, இப்படி போடும்போது இந்த 50 விழா இல்லை, அதுக்கு பின்னால் 50,000 ரூபாய் செலவாயிருக்கு. 50,000 ரூபாய் ஒரு தனி மனிதன் செலவு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி செய்ய முடியும் என்றால் அது நம்முடைய சிவாவாக தான் முடியும். பாரதிவாரனுடைய சிவாவுக்கு அவர் எத்தனை பேருக்கு ஆக்கம் கொடுத்து ஊக்கம் கொடுத்து உருவாக்கியிருந்தார். இந்த சிவா பாரதியத்தை இவர் பற்றிய ஒரு பாட்டு கிடையாது. மகாகவி பாரதியார் உயிரோடு வாழ்ந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாரதிவாரன் சிவாவை பற்றிய கவி எழுதுவார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும். இது பாரதியின் வழிகள் அல்ல, அந்த பாரதியின் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்ற பாரதி வாழ்க்கை. சிவா அது போல வாழ்ந்து காட்டுறார். ஒவ்வொரு மாதம் 5 என்று இதழ் சரியாக வந்துடும். 40 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் ஒரு இதழ் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதியே வந்தது என்று சொன்னால் நான் அறிந்தவரையில் புதுவை மாநிலத்தில் ஒரே இதழ், அது புதுவை பார்த்துதான். எந்த பாரதியார் கூட செய்யல, பாரதியார் நடத்த முடியல. மகாகவி பாரதியார் இங்கே இருக்கும்போது இந்தியாவில் நடத்தினார். அதில் சந்தாதாரத்துக்கு வரும்போது அலுவலர்களுக்கு ஒரு சந்தா, ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தா, இப்படி எல்லாம் போட்டிருப்பார். ஆனால் சந்தா சேரல. அவரால் தொடர்ந்து பாரதியாரை இதை நடத்த முடியல. பாரதியார் இதை நடத்தினார். அதை வந்து கால் நாளிதழ் தரப்படாக்கி பார்த்தார். அதை வெற்றி பெற முடியல. ஆனால் ஒரு சிவா, நம்முடைய பாரதிவாரன் சிவா 40 ஆண்டுகளாக ஒரு இதழ் நடத்துவது மட்டுமல்ல, இதோடு இந்த இதழ் நிறைவு பெறுகிறது என்ற நிறைவு விழா நடத்தின ஒரு நூலாசிரியர் பார்க்க முடியும். எல்லாரும் சொல்லாம செஞ்சுட்டாங்க. சந்தா வாங்கி விடுவாங்க, ஆண்டு கட்டணம் வாங்கிடுவாங்க, இதை நின்று போய்விட்டதுக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதையும் அறிவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். முதுகை பாரதிதான் இருக்கிற விரல் தொடங்குது, அது வள்ளியப்பாவாக தொடங்குகிறது. எனக்கு தேவி யாத்திரை வந்திருக்கார். அவர் நான் சொல்வேன், ஆசிரியப்பா, வெண்பா, மஞ்சிப்பா, கருப்பா, இது மட்டும் இல்லப்பா, இன்னொருப்பா, அது வள்ளியப்பா.
எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவருடைய திருமணத்துக்கு போய் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய குடும்பம் வள்ளியப்பாவுடைய குடும்பம். சரி, எவ்வளவு அவருடைய நிகழ்ச்சிக்கு நினைவு இருக்கு. ஒரு முறை அவர் 4 முறை நான் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். ஒரு முறை எனக்கு தான் தங்கப்பதக்கம் வாங்க செல்லும் போது அந்த பணத்தை தொலைந்து விட்டது. அப்புறம் தன்னுடைய கைப்பணத்தில் சொந்த பணத்தில் தங்கப்பதக்கம் வாங்கி வந்து இப்படி செய்துன்னு சொன்னார். அப்படி ஒரு குழந்தை மனம் படைத்தவரை, நேர்மையாளரை, ஒரு நல்ல படைப்பாளரை, ஒரு எழுத்தாளரை தமிழ் உலகம் கண்டதில்லை. அந்த ஒரு மனம் அது எப்படியோ நிகழ்ச்சி, எவ்வளவோ சிறப்பான செய்திகள் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைவான நிகழ்ச்சி. இங்க வந்து பார்த்தா எல்லாருமே விருதாளர்கள், எல்லாருமே அத்தனை பேருக்கு கையிலும் பரிசு இருக்குன்னா அதை செய்வதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி அது இங்கே நடத்தி மட்டுமல்ல, தொய்வு இல்லாம 2.5 மணி நேரம் தான் சினிமா நடக்குது. அதில் இடைவேளை இருக்கிறாங்க. அவன் இடைவேளை விடாமல் நாமே எடுக்கிற நேரமும் உண்டு. ஆனால் 2.5 மணி நேரமாக இடைவெளி எதுவும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஆள் செய்ய முடியும்னா அது பாரதியாளர் சிவாவால் தான் செய்ய முடியும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு அருமை. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்க என்னோடு வந்திருக்கிற இவர் வந்து ஆர்ஜிஎஸ்எம் ஆர்ஜி மறைக்கிறது குவைத்தில் 30 ஆண்டுகள் கமிஷன் நடந்தவர். குவைத்தில் 30 ஆண்டுகள் கமிஷன். இப்படி ஒரு எழுத்து வந்திருக்காரு. இன்னொரு கவிஞர் வந்திருக்கிறார் சேகூர்ல. இந்த நிகழ்ச்சிக்காகவே காரைக்கால் வந்திருக்கார். இப்படி இந்த நிகழ்ச்சிக்காக வெளியூரிலிருந்து வந்து பாராட்டுகின்ற நல்ல மனப்படுத்துறாங்க. இதை விட்டு போகிறதே என்ற கவலை இருந்தால் கூட வள்ளியப்பா என்ற புதியில் வரப்போகிறதே என்ற மகிழ்ச்சி நிறைவாக இருக்கிறது. நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா இங்கே வந்து நின்று ஐயா அது சொல்ல நல்லா சொல்லுவேன். நான் சொல்லிட்டு அடிக்கடி போய் நிற்க வேண்டியது. அதனால தான் வள்ளுவர் அப்பவே பண்ணார், கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க. வள்ளுவர் அந்த சொல்லிவிட்டார், கற்றவை நிற்க அதற்கு கதை. இங்க என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிற்கணும், அதான் கற்க. ஆனால் உணர பாருங்க, அதுல புனலிட்டே இல்லாம இருப்பார். எல்லாமே குற்றெழுத்துக்கான கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இன்னும் ஒரு அந்த குரலை வச்சுட்டே மணிக்கணக்கில் நம்மளால் பேச முடியும். இங்க வந்து பார்க்கும்போது பல நல்ல நண்பர்கள். இந்த அருமையான கவிஞர் வெளியில் ஒரு பயணி, மிக சிறந்த கவிஞர். இந்த பொதுவை தேடிட்டு மிக சிறந்த கவிஞர் இருந்தால் அந்த முதல் வரிசையில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் நெடுங்காலமாக உழைத்திருக்கிறார். ஏன்னா யாரும் போற்றப்பட வேண்டிய கவிஞர் இருக்காங்க நிறைய பேர். பாரதியாரையும் நாம் போற்றவில்லை. பாரதியார் மறைந்த போது அவரோடு சென்றவர்கள் 11 பேர் தான். 11 பேர் தான். 11 பேர் தான் அவருடைய இந்து சங்கரக்காக இருக்காங்க. இப்ப பார்த்தா பாரதியார் பேர் பல்கலைக்கழகம் இருக்கு. பாரதியார் கூட்டாளர் வேலை கொண்டாடுறோம், பாரதியார் சிறை வைக்கணும். ஆனா பாரதி அப்படி வாழ அவருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கிறது. ஒரு நல்ல கவிஞனாக வாழ முடியும் வாய்ப்பு 39 வருடம் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை பாண்டிச்சேரியில் வந்ததாக அவர் வாழ்க்கை சிறந்தது. அவர் சென்னை பாரதி கிடையாது, எட்டைப்புறம் பாரதி கிடையாது, அவர் புதுவை பாரதி. ஏன் புதுவை பாரதினா புதுச்சேரியில் இருக்கும் போதுதான் அவரது படைப்புகள் யாவும் வந்தது. அவருடைய கோயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாண்டிய சபதம், விநாயகர் நன்மலை, பாப்பா பாட்டு எல்லாவற்றையும் எழுதியவர் பாரதியார். புதுச்சேரி தான். இந்த புதுச்சேரி மண்ணுக்கு பெரிய சேர்ந்தவர். அதை விட்டு அவருக்கு ஒரு வாரிசாக பாரதிதாசனை உருவாக்கியவர். அவை அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய கவிஞர் பெயரால் பாரதி பல்கலை பேரவை என்ற அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து 40 ஆண்டுகள் நடத்துகின்ற இந்த சேவைக்கு புதுவை அரசு அவருக்கு கலைமாமணி விருது வழங்க வேண்டும் என்று சொல்ல தமிழ் மாமணி விருதே வழங்கும். ஆனால் கலைமாமணி தமிழ் மாமணி விருதுகளுக்காக இல்லை, விருதுகள் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்து காட்டணும். உழைத்தவர்களுக்கு, உண்மையாக உழைத்தவர்களுக்கு, தமிழுக்காக உழைத்தவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது என்று புதுச்சேரி அரசு காட்ட வேண்டும் என்றால் வருகின்ற ஆண்டிலேயே நம்முடைய சிவா அவர்களுக்கு கலைமாமணி அல்லது தமிழ் மாமணி விருது வழங்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்க உங்கள் சார்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு அழைத்து முன்வரல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன திருமண நாள் நான் ரொம்ப மகிழ்ச்சியடையவில்லை. என்னுடைய துணையை மனநாளில் கிடைக்காத மகிழ்ச்சி ஒரு நாளில் கிடைக்குன்னா மற்றவர்கள் எல்லாம் வந்து பாராட்டுகின்ற சிறப்பு இருக்குல்ல. இன்னைக்கு நான் பாராட்டப்படுறேன்னா அதுக்கு அவர் துணையாக இருக்கிறார்.
வாழ்க்கை துணை மிகவும் எடுத்துக்காட்டு. நான் வந்து எங்களுடைய திருமணமாகி 48 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் எங்களுடைய பொன் விழா 50வது ஆண்டு விழா நடைபெறும். அதை நம்ம பாரதிய நடத்துவாரு. நடத்தும்போது நாங்கள் வந்து உங்களை ஆசீர்வதிப்போம். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் திட்டமிட்டு நடத்துகின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை கொஞ்சம் கூட மனநோகாமல் செய்யல. ஒரு இதழை தொடர்ந்து 40 ஆண்டுகள் நடத்தி அடுத்த எழுத்து அச்சாரமிட்டு செய்கின்ற அந்த திருப்பணிக்கு இந்த பணியை நான் நெஞ்சார மனமான பாடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து செப்டம்பர் 28 சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் பிறந்தநாள். சீன தத்துவ ஞானி கன்ஃபூசியஸ் பிறந்தநாள். நம்முடைய பகத்சிங் அவருடைய பிறந்தநாள். இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளில் ஒரு சிறந்த நாளாக தேர்ந்தெடுத்து அந்த விழாவில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியதற்காக பாரதிய சிவாவை உங்கள் சார்பில் நான் பார்க்கிறேன். பாரதி பெயர் நினைத்திருக்கிற மாதிரி நம்முடைய சிவாவுடைய பெயர் எனக்கு பெருள் கொடுத்தாங்க பாரதி சிவன். இதை விட பெரிய இறுதி என்னன்னா பாரதி சிவாவா எனக்கு சுருக்கப்பட்ட பாரதி சிவாதான் எனக்கு கிடைத்த பெரிய விருது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில அவர் முடித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் ஆர்வம் பண்ணா கூட இவ்வளவு பேர் பொறுமையாக, ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்வது என்பது அத்தனை பேர் அமர்ந்து கேட்பதார். அதை செய்கின்ற ஒரு நல்ல தமிழ் உணர்வு மிக்க கூட்டம்னா இந்த திருக்கூட்டம். ஒரு நல்ல கூட்டத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நல்ல ஒரு முறையில் கிடைத்த இந்த விருதுக்கு நன்றி கூறி இந்த பணி அவருடைய பணி தொடரட்டும். எல்லா வகையிலும் அவருடைய வெற்றிக்கு உதவி இருக்க அவருடைய துணைவியாருக்கும் நன்றி. ராஜேஸ்வரி அவர் வந்து செஞ்சிருக்காருன்னா அதுக்கு அவருக்கு துணையாக அமைந்த ராஜேஸ்வரி தான் பார்க்கணும். ஏங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்க 4 ஆள் சொன்னாங்க. அது மாதிரி இவங்களும் என்னை ஏங்க எப்படி செய்யணும்னு கேட்டதே இல்லை. அப்படி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா எங்க வீட்டுல 27,500 நூல்கள், ஒரு நூலகம் மாடி முழுவதும் நூலகம். காரைக்கால் இருக்கிற பொது நூலகத்தை விட எங்க வீட்டு நூலகத்தில் நூலகம் அதிகம். வீட்டுக்கே பேரு சாய்மாரிக்கால் நூலகம் தான் தெரியும். ஒரு மனிதன் வாழும் மனநிலை நூலகம் தான் இருக்கு. ஒருவர் வாழ்ந்தாங்கிறதுக்காக அவர் அடையாளமாக ஒரு நூலகத்தை விட்டுருவோம். பெரும்பாலும் அந்த நூலகத்தில் தானே இருக்க அந்த நூல்கள் எனக்கு அது இருக்கும்போது நிறைய அறிஞர்கள் கூட இருப்பது கொண்ட ஒரு உணர்வு. அந்த உணர்வை தருகின்ற புத்தகங்கள் எங்கு போனாலும் புத்தகம் வகுப்படும். மெக்காக்கு போகும்போது கூட அங்கேருந்து வரும்போது 20 கிலோ அது 10 கிலோ நான் புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் பேர் சொல்ல வாங்கிட்டு வந்தேன். புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு தெரியும் அங்கேயே புத்தகத்தை கூட கூட்டிட்டு போவாங்க. அங்கே போனால் இந்த வீட்டுல எல்லாரும் வாங்கணும், எல்லாத்தையும் படிக்கிறேன்னு இல்லையோ அந்த நூல்களை என்னை சுற்றி இருக்குதுங்க. எப்படி வேண்டுமானாலும் படிப்பேன். எதிர்கால தலைமுறைக்கு ஒரு வீட்டு ஒரு நூலகத்தை உருவாக்குவேன் சொன்னா இப்ப அப்படி இல்லை. நூலகத்துக்கு ஒரு வீட்டை வைத்திருக்கு. நூலகத்துக்கு ஒரு வீட்டை அமைந்திருக்கிற அந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் துடிப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தலைமுறைக்கு உருவாக்க வேண்டும். இப்ப நான் பார்க்கிறேன் என்னுடைய பேரை அவங்க வந்து 5 வயசா ஆகுது புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். அதே வந்து நான் பத்திரிக்கை புத்தகம்லாம் என்கிட்ட கொடுத்துடலாம். பாடு வரலாம் கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துருக்கேன். மற்றவர்கள் சரியாக தேர்ந்தெடுத்து அந்த உணர்வு இருக்க அந்த குழந்தைகளை வளர்ப்பு முறை அதை உருவாக்கணும். படியுங்கள் படியுங்கள், படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம வீட்டு தலைமுறையில நம்ம குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். அந்த நல்ல கல்வி தான் வாழ்க்கையில் உயர்த்தும். நான் காரைக்காலில் பிறந்து அந்த பத்திரிக்கை போட்டுக்கன்னா பேப்பர் பாய் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி அதுக்கான ஜனாதிபதி அவர் சொல்றதுல அப்துல் கலாம் செய்த ஒரு பையன் நானும் பத்திரிக்கை போட்டிருக்கேன். பத்திரிகைக்கு ஏஜெண்டாவே இருந்திருக்கேன். ஆனால் அப்படி எல்லாம் போகும்போது கிடைத்த ஒரு மகிழ்ச்சி இப்போ வந்து அந்த நூல்களை தான் உருவாக்கி பார்க்கும் போது இருக்கிறது. பல நல்ல எழுத்தாளர்களை, கவிஞர்களை, அறிஞர்களை இந்த பரிச்சயத்தை பெற்றுகிறது. வெளியூர் பழனி அவருக்கு நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டே உங்களுக்கு தமிழ் கொடுக்குது இல்லையா, அது மனிதர்களுக்காக கொடுக்கணும். அது அவர் நல்ல மாமனிதர் மிக சிறந்த கவிஞர். அவர் அந்த காலத்தில் பிடிப்பட்டு கவிதையை படித்தவர்கள் தான் கவிஞர்கள் அப்படிப்பட்ட நூல்கள் இப்பெல்லாம் எடுத்து அவருடைய படைப்புகளை எல்லாம் அற்புதமையாக்குங்கிற அந்த முன்னாடி குறைஞ்சிருக்கீங்களே. இப்போ நூல்களே வாழ்த்தது இல்லை. நூலகத்தில் என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலான நூலகங்கள்ல புதிய நூல் வாழ்றதே இல்லை. அது வெறும் படிப்பகமாக இருக்கு.
அங்க போனா குமுதா ஆனந்த படிக்கிறாங்க புதிய நூல் எல்லாம் வந்து கேட்டு பாருங்க. வாங்கல சார். ஏன் வாங்கலன்னு கேட்டா ஃபண்டு ஒதுக்கல. ஃபண்டு வாங்கணும் ஒதுக்கப்படாம இருந்தா எப்படி அறிவு வளரும்? அறிவு வளர்ந்தா இந்த அரசியல் எப்படி வளரும்? இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அன்பானவர்களே, அருமையான இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏழாம் வந்திருந்து சாத்தியிருந்து ஒரு நல்வாழ்த்துக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சாரியை நன்றி சொல்வதோடு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களோடு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்த வாய்ப்பை தந்த பாரதிய மனசிவா. இந்த வானர்னா பாருங்க, நிறைய பேர் வானர் இருப்பாங்க. கம்பா வானர் புலவர் அருமைகளில் கம்பான்னு கதை வாழ்ந்தார் கம்பவானர். அதே போல தமிழ் வானர் அந்த குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான செய்தி கற்கண்டூர் பகுதியில் தமிழ் வானர். கலைவாணர் கலைக்காக வாழ்ந்தார், நகைச்சுவை கலையை வளர்த்தார், அவர் கலைவாணர். அதுபோல பாரதிவாணர் பாரதிக்காக வாழ்ந்தார், பாரதிக்காக செய்கிறார். ஆகவே அவர் வாழ்க்கையே உங்கள் சார்பில் வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பு நன்றி. நன்றி ஐயா. வீடா நாயகன் பாரதி மனசிவா அவர்கள் நன்றி கூற வருகிறார். அதற்கு முன்பாக நூலாசிரியர் அருள்ஜோதி ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய வருகிறார்கள். வாங்க நூலாசிரியருக்கு சிறப்பு செய்பவர்கள் வாங்க. நூலாசிரியர் உறவினர்களுக்கு நன்றி செய்யும் பொருட்டு ஆடை போட்டி சிறப்பிக்க இருக்கிறார். வாங்க. இப்படி வாங்க. சென்டர் பார்த்துருக்கல சென்டர் வாங்க. சென்டர்
இந்த மேடை அற்புதமான மேடை. எவ்வளவு பேரை பாராட்ட முடிஞ்சது, எவ்வளவு பேரை சென்று நூலாசிரியர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் அவருடைய பெயர் பாரதி அவர்களை மேடைக்கு வருவார் என்று நினைக்கிறேன். வாங்க. வாங்க ஐயா கூப்பிடுறா. அறிவியல் ஐயா கூப்பிடுறாங்க. யாரு வாங்க. அறிவியல் ஐயா கூப்பிடுறாரு. வாங்க. வேகமா வாங்க. என்னுடைய மாணவி 10ஆம் வகுப்புல இவங்க ஜீவப்பிரியா பெயர் தில்லையடி வள்ளியம்மை பள்ளியில பணியாற்றும் போது என்ன படிச்சாங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பிறந்தநாளுக்கு கவிதை போட்டி நடத்துறாங்கன்னு சூரியன் எப்போல கேட்டு வந்து தினந்தோறும் என்னை நச்சரிக்கை வச்சு என்னை கவிதை எழுத வச்சு அந்த கவிதை போட்டியில நான் வந்து பரிசு வாங்கின வைரமுத்து ஐயா அவர்கள் கையால என்னை ஊக்கப்படுத்தினவங்க என்னுடைய மாணவி. அவருக்கு நான் இப்போது அனைவருக்கும் வணக்கம். இவர் எப்ப பேசி முடிக்க போறாரோ அப்படின்னு நினைச்சு தயவு செய்து அந்த மாதிரிலாம் சோதிக்க மாட்டோம்னா குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அன்பு காரணமா இப்படி எல்லாம் அதுக்காக பொறுத்துக்கணும் தான். ஏன்னா எவ்வளவு பேரை கூப்பிட்டு அதுவும் எல்லாம் ஜாம்பவான்களையா கூப்பிட்டு பேசாதீங்கன்னு சொன்னா அது முடியாத காரியம். அதோட ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்கனாவே 3 மணி நேரம் எடுத்துக்கிறேன் உலகத்துக்கு. 3 நூல் வெளியிட்டிருக்காங்கன்னா 9 மணி நேரம் வேணும். ஆனா நான் 2 மணி நேரம் முடிக்கிறேன். அது ஒரு ஒண்ணுமே இல்லை. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் எல்லாம் காரணம், இங்க வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் காரணம். இவ்வளவு அன்பை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதில் ரொம்ப பெருமையா. காலையில 9 மணிக்கு வந்துட்டாங்க தெரியுமா. இசை நிகழ்ச்சி நடக்கிறப்ப முழுக்க போந்திருக்காங்க, இந்த அவை முழுக்க போந்திருக்காங்க 9 மணில. எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டாலே வரமாட்டாங்க. எப்படியே காலையில 9 மணிக்கு கூட்டு உட்கார வைக்கிறோம் ஆச்சரியப்படுவாங்க. நூல் வெளியீட்டுக்கு 6 மணிக்கு மாலையில கூட்டாலே வரமாட்டேங்கிறாங்க. நீ எப்படி காலையில 9 மணிக்கு கூட்டு பேர் உட்கார வைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியா, ஏதோ சேர்த்து வச்சு ஒரு அன்பு என் மேல மதிப்பு வச்சு காலையில கூப்பிடுறாரு. சாரி போவோம் அந்த நிகழ்ச்சி சிறப்பிக்கணும்னு வராங்க. அது வரைக்கும் நான் உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா 40 ஆண்டுகள் தான் கடந்த ஒரு 40 ஆண்டுகள்ல பத்திரிகை 38 ஆண்டுகள் பத்திரிகை, 40 ஆண்டுகள் ஆசிரியர் வாழ்வு, அதுக்கப்புறமேலு நாடக பணிகள் ஒரு 75 நாடகங்கள், அப்புறம் ஒரு 26 வருஷம் ஓவிய பணி, அப்புறம் ஒரு 65 சிறுவர்களுக்கு சந்திப்பு நிகழ்ச்சிகள்,
இதெல்லாம் இந்த 40 வருஷத்துல என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னா எனக்கு இயக்குனது யாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 40 வருஷத்துல பத்திரிகை 40 வருஷம், 38 வருஷம் ஆசிரியர் பணி, 26 வருஷம் ஊழிய பயிற்சி பள்ளி, 32 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன், 65 பள்ளிக்கூடத்துல நிகழ்ச்சி நடத்திருக்கிறேன். இதெல்லாம் எப்படி அப்ப என்ன, ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கிட்டு இருக்கு, ஏதோ என்னுடைய இறைவன் செய்யறது, எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கு, என்ன செய்ய வேண்டியது என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய அருமையான நண்பர்கள் ரொம்ப கிடையாது. அந்த நண்பர்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய வாழ்த்துக்கள் என்னை இயக்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான். ஆக ஒரு இதை எழுதிட்டோமே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வருத்தம். சாரா திட்டாத கூட திட்டு, அதான் கதவு எடுத்து மூடிட்டீங்களா அப்படின்னா வழியே பா அப்படின்ட்டு முன்னாடி கதவு சாத்திட்டீங்க, பின்னாடி கதவு தொந்தப்பீங்கன்னு திட்டாரு. அப்படிலாம் இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த புதுவை பாரதியின் மேல் வைத்திருக்கின்ற அன்புதான் காரணம். பாருங்க, எத்தனை தமிழ்நாடு முழுக்க கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், கடலூர், எங்கெங்க காரைக்குடி, சென்னை, என்ன சார் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை சார், இவ்வளவு பிரபலமான பத்திரிகை, சாதாரண ஒரு சிற்றிதழ். இந்த சிற்றிதழுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன கேடைக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா இது என்ன அன்பா, பரிசுக்கா? அன்புதான் காரணம். பாரதிய அழைத்திருக்கிறார், போகணும். 40 ஆண்டுகள் உழைச்சிருக்காரு, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவர் நுழைய செஞ்சு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க பாருங்க. இதுதான் இது பத்திரிகை நிக்கிறதுனால நம்முடைய அன்பு நட்பு நின்றுடாது. நீங்க கடைசி இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், கடைசி இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அன்பு நட்பு இதோட நின்றுடாது. சரி, எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சார். இவர் என்ன தெரியுமா நினைச்சிருக்கோம், நிறைய பேர் நல்லா தானே இருக்கிற மனுஷன், அதான் ஓடிட்டு இருக்கிறாருல, இவ்வளவு பரபரப்பு இருக்காருல, இவருக்கு பத்திரிகை நிறுத்தணும், பெருசா பத்திரிகை நடத்திக்க வேண்டியதானே, இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறவர் எந்த பத்திரிகை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சிரிக்கிறது. ஆமா, எனக்கு அந்த ஐயப்படை முதல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு தான் தெரியும். நைட்டு 10 மணி 11 மணி ஆயிட்டா எத்தனை ஐஸ் ஒத்தடம், எத்தனை ஸ்ப்ரே, எங்களுக்கு என்னென்ன கோளாறுகள் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நாங்கள் போனதுக்கிட்டு காலையில எழுச்சி மாப்பிள்ள மாதிரி வந்துருக்கணும், சூப்பரா பார்த்தா மாப்பிள்ள மாதிரி வந்துருக்கணும். ஆனா எங்க இருந்தது எங்களுக்கு விளையாட்டுமே சொல்லுவாரு, நாங்களாம் பார்க்கறது இப்படிதான் இருப்போம், ஆனா எங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு விளையாட்டு எங்களை வெள்ளி விழாவிலேயே சொல்ற ஒரு மேடையில் 2010 அங்க இப்படிப்பட்ட ஒரு உடல்நிலை சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு முடியுமா? கஷ்டமான சூழ்நிலை. கையெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்க நினைச்சு 40 வருஷம் இதுக்கு மேல என்னால டாக்டர் சொல்ற ஓய்வு கொடுங்க எனக்கு கைக்கு, நான் ஓய்வு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால ஒரு காலாண்டிகளாக இதுவரைக்கும் பெரியவர்களுக்கு பணி செய்யணும், இனிமேல் குழந்தைகளுக்காக பணி செய்யணும், சிறுவர்களுக்காக பணி செய்யணும். என்ன சிறுவர்களுக்காக அவங்க வாங்கின பரிசு, அவங்க வாங்கின சர்டிபிகேட், அவங்க வாங்குற பாராட்டுகளை எல்லாம் பத்திரிகைகளை போட்டு அவங்களே வளர்ப்போம் அப்படிங்கிற காரணத்துக்காக காலாண்டு நிர்வாகம் மாதிரி கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஓய்வு எடுத்துக்கலாம், ஒரு இதழ் பணியும் செய்யலாம், குழந்தைகளை வளர்க்கலாம். இதுக்காக என்னுடைய இனி இருக்கக்கூடிய இந்திய வாழ்க்கை இதுவரைக்கும் எல்லாரும் எப்படி தெரியுமா கூடுவாங்க? சொல்லுங்க பாரதி, போன் பண்ணா போதும், சொல்லுங்க பாரதி, இனிமேல் சொல்லுங்க வழியப்பா இல்லையா அப்படிதான் சொல்லுவாங்க சார். சொல்லுங்க பாரதின்னு சொல்லுவாங்க, இனிமேல் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க வழியப்பா அப்படிமா. சார் இதை விட என்ன சார், பாரதி என்று என்னை அழைத்ததும் இனி வள்ளியப்பா என்று என்னை அழைக்க போவதும் மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, புதுவை வள்ளியப்பான்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க புதுவைக்கு கிடைத்த வள்ளியப்பா சிவாப்பர், இதெல்லாம் எனக்கு கிடைத்த பேரு, இதை விட எனக்கு என்ன வேணும்? இதுதான் நான் சேர்த்து வைத்த நல்ல பிரிவுகள். எல்லாருமே என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், என்னுடைய பெற்றோராக இருக்கட்டும், என்னுடைய செல்வங்களாக இருக்கட்டும், எனக்கு கிடைத்த நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்த காரணம் தான். இந்த 40 வருஷம் நடத்திருக்கேன்னா நானா நடத்தினேன். அதை டைப்படிச்சு கொடுத்தவங்க எல்லாம் பாவம் படாத பாடு என்ன பாடுபட்டுருக்காங்க தெரியுமா? டைப்படிச்சுட்டு இருக்கப்பயே மயக்கி கொடுத்தவங்க ஆமா சீக்கிரம் உட்காந்துட்டு டைப்படிச்சுட்டு மயக்கி அப்படின்னு நான் பயந்து போய் ரோட்ல வந்து லேடிஸ் இருக்காங்க, அப்புறம் லேடிஸ் ஒருத்தவங்க பக்கத்துல கூட்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு 8 வருஷம் வெளியூர் டைப்படிச்சாங்க. சார் ரைட்டு வலி வந்துருச்சு சார், கை வலி வந்துருச்சு சார், நீங்க வேற இடத்துல சார் புதுவை பாருங்க, இப்படி எல்லாம் துரத்தி விட்டு 13 அச்சகத்துல போய் இந்த 40 வருஷத்தை முடிச்சிருக்கேன். இனிமேல் வேணாம் சார், போதும்னு நினைச்சிட்டாரு. அதனாலதான் பத்திரிகை நிப்பாட்டின்னு சொன்னாங்க பாருங்க, அது உண்மை. போதும், இது குழந்தைகளுக்காக வாழ்வோம், குழந்தைகளை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஜனவரியில நம்ம மீண்டும் ஒரு விழா இருக்கு, வள்ளியப்பா இது தொடக்க விழா, அதுக்கு நம்ம சந்திப்போம். உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருந்ததுக்காக உங்களெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி.